எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செலவு ரசம். இந்த செலவு ரசத்துக்கு தேவையான பொருள் நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா அவங்க எல்லாமே பொருள் கொடுப்பாங்க. ரசத்துக்கு தேவையானதெல்லாம் அதை நம்ம வாங்கிட்டு ட்ரையாக வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு, மல்லி எல்லாமே அரைச்சி ரசம் வச்சுக்கலாம். செலவு ரச பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இனி நம்ம அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய் போட்ட போகுது, கருவேப்பிலை, மல்லி அரை ஸ்பூன், பூண்டு எல்லாம் மையம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நம்ம புளிக்கரைசல் நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், கலந்துக்கலாம். கலந்து தண்ணி எல்லாம் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்க நல்லாயிருக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இது நம்ம ரசம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளியெல்லாம் வேண்டியதில்லை, புளி மட்டும் அளவாக கரைச்சி செலவு பொடி போட்டு ரசம் வைக்கிறது. அளவாக வச்சோம்னா நல்லாயிருக்கு. ரசம் இளங்கொதி வர்றப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.